மீண்டும் அவர்கள் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்தால் இந்த நாட்டை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. இந்த 10 ஆண்டு கால ஆட்சி என்பது வெறும் ட்ரெய்லர் ஷோ என்கிறார் பிரதமர் மோடி. ஒரு திரைப்படம் 3 மணி நேரம் ஓடுகிறது என்றால் அதிலே 1.5 நிமிடமோ 3 நிமிடமோ தான் ட்ரெய்லர் ஷோ காட்டுவார்கள். திரையரங்கிலே போய் அமர்ந்து பார்த்தால் 3 மணி நேரம் முழு நீள திரைப்படத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். ட்ரெய்லர் ஷோவிலே சண்டை காட்சி சில நொடிகள் வந்து போகும். ட்ரெய்லர் காட்சியிலே காதல் காட்சிகள் சில நொடிகள் வந்து போகும். ட்ரெய்லர் ஷோவிலே ஒவ்வொரு காட்சியிலும் ஓரிரு நொடிகள் வந்து போகும். திரைப்படத்தின் முழு திரைப்படத்தையும் பார்த்தால்தான் முழு சண்டை காட்சிகளையும் முழு காதல் காட்சிகளையும் பார்க்க முடியும், முழு பாடல் காட்சிகளையும் பார்க்க முடியும். அப்படி என்றால் மோடி என்ன சொல்ல வருகிறார்? ட்ரெய்லர் ஷோவிலேயே இந்த அவலம் என்றால் முழு காட்சியிலும் எவ்வளவு அவலத்தை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். 10 ஆண்டு கால ஆட்சியிலேயே இந்த கொடுமை என்றால் அவர்களின் முழுமையான அதிகாரம் கொண்ட ஆட்சி வந்தால் இந்த நாடு என்ன கதிக்கு ஆளாகும் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. ட்ரெய்லர் ஷோ என்று நம்மை மிரட்டுகிறார். பாரதிய ஜனதாவும் சங் பரிவார் அமைப்புகளும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு என்ன பங்களிப்பு செய்திருக்கிறார்கள்? ஜிஎஸ்டி வரி விதிப்பால் எந்த இந்துவும் பாதிக்கப்படவில்லையா? விலைவாசி உயர்வால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வால் இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் பாதிக்கப்படவில்லையா? இந்து சமூகத்தை சார்ந்த தொழிலாளர்கள் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இந்து சமூகத்தை சார்ந்த பெண்கள் இங்கே பாதுகாப்பாக வாழ்கிறார்களா? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். என்ன சாதித்திருக்கிறார்கள்? இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன, நாடு வளர்ச்சி அடையவில்லை. மோடியின் நண்பர்களான அதானியும் அம்பானியும் தான் உலக பணக்காரர்களின் வரிசையிலே முதல் 10 இடங்களில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அதானி அம்பானிக்கு பின்னால் இருந்தவர் பணக்காரர்களின் வரிசையிலே. அம்பானியையும் முந்திக்கொண்டு உலக பணக்காரர்களின் வரிசையில் 4வது இடத்திற்கு அதானி வந்திருக்கிறார். வேறு சிந்தி உழைத்தாரா? காடு கழனிகளில் பாடுபட்டாரா? எப்படி அவர் உலக பணக்காரர்களின் வரிசையிலே 4வது இடத்தை பிடிக்க முடிந்தது? எல்லாம் இங்கே கார்ப்பரேட் மயமாகி வருகிறது. அரசியல் மற்றும் பொருளாதார தளங்களில் அவர்களின் கோட்பாடு கார்ப்பரேட் மயமாதல். மோடி அமித்ஷா என்கிற முகமூடிகளின் பின்னால் இருக்கிற அதானி அம்பானிகளின் கொட்டத்தை தகர்த்தெறிவோம். அதற்கான ஒரு களம் தேர்தல் களம், அதற்கான யுத்தம் கருத்தியல் யுத்தம். இங்கே நடக்க போகிற யுத்தம் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான யுத்தம் இல்லை. இங்கே நடக்க போகிற யுத்தம் என்பது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையில் நடக்கிற யுத்தம் இல்லை. இங்கே நடக்க போகிற யுத்தம் என்பது மக்களுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையிலான யுத்தம். இது மக்கள் எதிர்கொள்ளவிருக்கிற யுத்தம், உழைக்கும் மக்கள் எதிர்கொள்ளவிருக்கிற யுத்தம். அந்த உழைக்கும் மக்களோடு நாம் இணைந்து கொள்கிறோம். இந்தியா கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், நாம் அனைவரும் மக்களின் பக்கம் நிற்கிறோம். இந்த யுத்தத்தில் மக்கள் வெல்வார்கள், ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். முதலில் என்னை சந்தித்த போது தேர்தல் நேரம், தொகுதியில் இருப்பேன், எனவே நான் தொகுதியிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்ற தயக்கத்தை வெளிப்படுத்தினேன். தோழர் எஸ்கே அவர்களும் பாரதி அவர்களும் முடிந்தால் வாருங்கள், வந்தால் மகிழ்ச்சி என்று என்னிடத்திலே கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும், மக்கள் சாசனத்தை வெளியிட வேண்டும், அதுவும் மாவீரன் பகத்சிங் நினைவு நாளில். எனவே தவறாமல் இதில் பங்கேற்க வேண்டும் என்று நான் உறுதி எடுத்துக்கொண்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். அறிவிக்கப்பட்ட அனைத்து வேட்பாளர்களும் தொகுதியிலே இருக்கிறார்கள், தீவிரமாக மக்களை சந்தித்து வருகிறார்கள். நான் நாளைக்குத்தான் தொகுதிக்கு செல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்பதனால் இங்கே ஆற்ற வேண்டிய சில பணிகளையும் நான் இணைத்து கொண்டு 23 வரையில் சென்னையில் இருப்பதென்று முடிவெடுத்தேன். அந்த வகையிலே நான் மக்கள் சாசனத்தை வெளியிடக்கூடிய வாய்ப்பை பெற்றதை எண்ணி பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். ஒவ்வொரு கட்சியும்
தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவது வாடிக்கை. தேர்தல் வாக்குறுதிகள் உள்ளடங்கிய ஒரு அறிக்கையாக அது வெளிவரும். தேர்தலில் பங்கேற்கிற கட்சிகள் தவறாமல் இதை கடைபிடித்து வருகின்றன. கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் கூட, வேட்பாளர்களை எங்கும் நிறுத்தவில்லை என்றாலும் கூட, பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்றியாக வேண்டும் என்கிற வேட்கையோடு மக்கள் சாசனம் என்ற பெயரில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இது கட்சியின் சாசனம் அல்ல, இது மக்கள் முன்வைக்கும் அறிக்கை, மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற அறிக்கை. கம்யூனிஸ்ட் கட்சி மக்களின் குரலை எதிரொலிக்கிறது என்கிற வகையில் இந்த மக்கள் சாசனத்தை இன்றைக்கு இந்த மாபெரும் நிகழ்வின் ஊடாக வெளியிட்டிருப்பது சால பொருத்தமானது. அருமை தோழர்களே, இந்திய மண்ணில் மட்டுமின்றி உலக அளவில் வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் இடையேதான் அனைத்து தளங்களிலும் கருத்தியல் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலும் வலதுசாரிகளும் இடதுசாரிகளும் தான் மோதிக்கொண்டிருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற அமைப்புகள் மட்டும் இடதுசாரிகள் என்று கருத வேண்டியதில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியின் பாரம்பரியம் உள்ள அமைப்புகள் தான் இடதுசாரிகள் என்று மதிப்பீடு செய்ய தேவையில்லை. யாரெல்லாம் பிற்போக்கு கருத்தியலை எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் பாகுபாடுகளை எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் என்கிற மக்கள் விரோத போக்குகளை எதிர்க்கிறார்களோ, அவர்கள் எந்தெந்த பெயரில் இயங்கினாலும் அனைவரும் இடதுசாரிகள் தான், இடதுசாரி சக்திகள் தான். கம்யூனிஸ்ட் கட்சி என்பது மார்க்சியத்தை அல்லது மார்க்சியம், லெனினியம், மாவோயிசம் என்கிற கருத்தியல் அடையாளங்களை உள்வாங்கி இருக்கிற அமைப்புகளாக இயங்குகின்றன. ஆகவே அவற்றை இடதுசாரி கட்சிகள் என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் அதே அடிப்படையில் அதே கருத்தை உள்வாங்கிக் கொண்டு செயல்படக்கூடிய கட்சிகளும், இடதுசாரி சிந்தனை உள்ள கட்சிகளும் உலக அளவில் ஏராளம் உள்ளன. அமைப்புகளாகவும் இருக்கிறார்கள், அரசியல் கட்சிகளாகவும் இருக்கிறார்கள், கருத்தியல் தளத்திலே பணியாற்றக்கூடிய அறிவார்ந்த சான்றோர்களாகவும் இருக்கிறார்கள். கௌரி லங்கேஷ் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியையும் சார்ந்தவர் அல்ல, ஆனால் அவர் ஒரு இடதுசாரி. பேராசிரியர் கல்புர்கி எந்த கட்சியிலும் உறுப்பினர் இல்லை, ஆனால் அவர் ஒரு இடதுசாரி. வலதுசாரிகளுக்கு தெரிகிறது யார் இடதுசாரிகள் என்று. அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை மட்டும் இடதுசாரிகள் என்று அடையாளப்படுத்தி அவர்களை மற்றும் தங்கள் கொள்கை பகைவர்களாக முன்னிறுத்துவதில்லை. அதையும் தாண்டி யாரெல்லாம் முற்போக்காக சிந்திக்கிறார்களோ, செயல்படுகிறார்களோ, யாரெல்லாம் அறிவியல் பூர்வமாக இயங்குகிறார்களோ, யாரெல்லாம் விளிம்பு நிலை மக்களின் குரலை எதிரொலிக்கிறார்களோ, யாரெல்லாம் சாதி ஒழியட்டும் என்று போர்க்குரல் எழுப்புகிறார்களோ, யாரெல்லாம் பெண் விடுதலை குறித்து பேசுகிறார்களோ, யாரெல்லாம் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களுக்காக பாடாற்றுகிறார்களோ, யாரெல்லாம் பழமைவாதத்தை, பிற்போக்குவாதத்தை
கடுமையாக மூர்க்கமாக எதிர்க்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் வலதுசாரிகள் இடதுசாரிகளாகத்தான் அணுகுகிறார்கள், கொள்கை பகைவர்களாக நடத்துகிறார்கள். ஆகவே இது உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இருக்கிற அரசியல் யதார்த்தமான போக்கு. அருமை தோழர்களே, இன்றைக்கு இந்தியாவில் வலதுசாரிகளின் கை ஓங்கி இருக்கிறது. வலதுசாரிகள் ஆட்சி அதிகார பீடத்தில் கோலோச்சுகிறார்கள். வலதுசாரிகள் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருகிறார்கள். அதனால் இன்றைக்கு நாட்டுக்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது. முற்போக்கு சிந்தனைகளுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. ஜனநாயக விழுமியங்களுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. சகோதரத்துவம், சமத்துவம் என்கிற மகத்தான மக்கள் விடுதலைக்கான அரசியல் கோட்பாடுகளுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. இதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் நிற்கிறோம். யார் இந்த வலதுசாரிகள்? அவர்கள் என்ன அடையாளங்களோடு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்தியாவை பொறுத்தவரையில் வலதுசாரிகள் பூர்ஷ்வாக்களாக மட்டுமில்லை, முதலாளித்துவ சக்திகளாக மட்டுமில்லை. இந்தியாவிலே வலதுசாரிகள் பெரும் நிலக்கிழார்களாக மட்டுமில்லை. இந்தியாவிலே வலதுசாரிகள் அந்த வரம்புகளை எல்லாம் கடந்து உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தையும் சாதி மதம் என்கிற அடையாளங்களோடு இணைத்து வலதுசாரிகளாக அணிதிரட்டி வைத்திருக்கிறார்கள். மிக மிக எளிய குடும்பங்களை சார்ந்த அன்றாடங்காட்சிகளாக இருக்கிற மக்களையும் சாதியவாதிகளாக வளர்த்து மதவெறியர்களாக மாற்றி பாட்டாளி வர்க்கத்தையும் இங்கே வலதுசாரிகளாக மாற்றி வைத்திருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். பழமைவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். புராண கதைகளை வரலாறு என்று நம்ப வைக்கிறார்கள். மத நம்பிக்கைகளை அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள், அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். கடவுள் நம்பிக்கையை, ஆன்மீக உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இங்கே வலதுசாரிகள் என்னவாக இருக்கிறார்கள்? RSS இயக்கமாக அணிதிரண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியாக அமைப்பாகி இருக்கிறார்கள். சங் பரிவார் என்கிற சங்க பரிவாரங்களாக, குடும்பங்களாக, RSS குடும்பங்களாக, RSS குடும்ப அமைப்புகளாக ஆங்காங்கே வெவ்வேறு பெயர்களில் அணிதிரண்டு நிற்கிறார்கள். அரசியல் கட்சிகளாக வெவ்வேறு பெயர்களில் உருமாறி இயங்குகிறார்கள். சாதிய வாக்கு வங்கியை அடிப்படையாக கொண்டு அரசியல் இயக்கம் என்கிற போர்வையிலே மக்களை ஏய்க்கிற மாய்மால அரசியலை செய்து வருகிறார்கள். இப்படித்தான் இந்தியாவிலே வலதுசாரிகள் வெவ்வேறு அவதாரங்களை எடுத்து எளிய மக்களை ஊடுருவி மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திரிபுவாதங்களை தீவிரப்படுத்துகிறார்கள். இந்துத்துவா என்கிற பெயரில் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு அரசியல் கோட்பாட்டை இந்து மத நம்பிக்கை உள்ள உணர்வாளர்களோடு பிணைத்து வெகுவாக பரப்புகிறார்கள். இந்து மக்களின் ஆன்மீக நம்பிக்கை என்பது வேறு, வலதுசாரிகள் முன்வைக்கக்கூடிய இந்துத்துவா கோட்பாடு என்பது வேறு. இந்துத்துவா கோட்பாடு சிவபெருமானின் மீது உள்ள நம்பிக்கையை பற்றி பேசுவதல்ல, மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை பற்றி பேசுவதல்ல, முருகப்பெருமானின் வல்லமையை பற்றி பேசுவதல்ல. இந்துத்துவா மகாபாரத கதைகளையும் ராமாயண கதைகளையும் பற்றி பேசுவதல்ல. இந்துத்துவா இந்துத்துவா என்பது சங் பரிவார்களின் அரசியல் செயல் திட்டம். அது ஏழை எளிய சாதாரணமான உழைக்கும் பாட்டாளி வர்க்கமாக இருக்கிற இந்து சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மை குடிகளின் ஆன்மீக உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிற ஒரு செயல் திட்டம் தான் சங் பரிவார்களின் செயல் திட்டம். எனவே இந்து தர்மம் அல்லது இந்து இசம் என்கிற இந்து சமூகத்தினரின் ஆன்மீக நம்பிக்கை என்பது சங் பரிவார்களின் இந்துத்துவாவில் இருந்து வேறுபட்டது. இந்துத்துவா என்பது RSSின் செயல் திட்டம். அது ஒட்டுமொத்த இந்து சமூகத்தின் செயல் திட்டம் இல்லை. இந்துத்துவா என்பது விஸ்வ இந்து பரிஷத்தின் செயல் திட்டம். அது ஒட்டுமொத்த உழைக்கும் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு இந்துவின் செயல் திட்டம் இல்லை. அதை நாம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். RSSின் சங் பரிவார்களின் செயல் திட்டம் என்பது கோல்வாக்கரின் கனவு திட்டம். கோல்வாக்கரின் கனவு திட்டம் என்ன? கோல்வாக்கரின் கனவு திட்டம் காலம் காலமாக இந்து சமூக கட்டமைப்பில் நிலவி வந்த சமூக ஒழுங்கை, சோஷியல் ஆர்டர், வர்ணாசிரம தர்ம முறைப்படி கட்டமைக்கப்பட்ட சமூக ஒழுங்கை சீர்குலையாமல் தக்க வைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதுதான்
கோல்வாக்கரின் கனவு திட்டம். அது என்ன? வர்ணாசிரம சமூக கட்டமைப்பு நமக்கு தெரிந்ததுதான். பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு. ஒவ்வொரு சாதியும் தனித்தனியான தகுதிகளை பெற்றிருக்கிறது. உயர்ந்த சாதிகள், தாழ்ந்த சாதிகள் என்கிற பிறப்பின் அடிப்படையிலான தகுதிகளை கொண்டதாக இருக்கும். வர்ண அடிப்படையிலும் உயர்வு தாழ்வு உண்டு, சாதி அடிப்படையிலும் உயர்வு தாழ்வு உண்டு, பாலினத்தின் அடிப்படையிலும் ஆண் பெண் என்கிற பாலின வகையிலும் உயர்வு தாழ்வு உண்டு. இதுதான் சனாதன தர்மம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படை கான்செப்ட், கருத்தியல். இந்த உயர்வு தாழ்வு என்பது சீர்குலைந்து விடக்கூடாது. எல்லோரும் ஒன்று, எல்லோரும் சமம் என்கிற நிலை சமூக உளவியலாக வளர்ந்து விடக்கூடாது, தனிநபர் உளவியலாக வளர்ந்து விடக்கூடாது. அதை தடுப்பதுதான் இந்துத்துவா செயல் திட்டம். அதுதான் கோல்வாக்கரின் கனவு திட்டம். டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாடு தொடர வேண்டும். ஆண் எப்போதும் உயர்ந்தவன், பெண் எப்போதும் தாழ்ந்தவன். ஆண் எப்போதும் மேலானவன், பெண் எப்போதும் கீழானவள். ஆண் எப்போதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவன், பெண் அந்த ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டவள். இந்த பாகுபாடு நீடிக்க வேண்டும். அதுதான் பழைய சமூக ஒழுங்கு, ஓல்டு சோஷியல் ஆர்டர். இதிலே மாற்றம் நிகழ்ந்து விடக்கூடாது. இது சீர்குலைந்து விடக்கூடாது. வர்ணங்கள் 4 தான்: பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். பிராமணர்களே எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள். உயர்ந்த வகுப்பு, உயர்ந்த வர்ணம், உயர்ந்த சாதி ஒன்றே ஒன்று, பிராமணர் மட்டும்தான். அனைவரும் தாழ்ந்த சாதிதான், கீழ்ந்த சாதிதான், கீழ் சாதிதான். தாழ்ந்த வர்ணம், கீழான வர்ணம் தான். சத்திரியர்களாக இருந்தாலும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள் தான். வைசியர்களாக இருந்தாலும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள் தான். சூத்திரர்களாக இருந்தாலும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள் தான். ஆகவே பிராமணர்களை தவிர மற்ற 3 வர்ணத்தாரும் கீழானவர்கள் தான் என்பது கோல்வாக்கரின் கனவு திட்டம். இதுதான் நீண்ட நெடுங்காலமாக இந்த சமூக கட்டமைப்பிலே நிலவி வருகிறது. இதை தகர்ப்பதற்குத்தான் இப்போது ஜனநாயகம் என்கிற கோட்பாடு வந்திருக்கிறது. ஆகவே இந்தியாவில் உள்ள வலதுசாரிகளின் உண்மையான பகை ஜனநாயகம் என்பதுதான். ஜனநாயகம்தான் எத்தனை கட்சிகளை வேண்டுமானாலும் உருவாக்குவதற்கு இடம் கொடுக்கிறது. ஜனநாயகம்தான் எந்த கருத்தையும் பேசலாம் என்று அனுமதிக்கிறது. ஜனநாயகம்தான் நிறை குறை என்கிற பெயரில் அமைப்பையோ கருத்தையோ விமர்சிப்பதற்கு அனுமதிக்கிறது. ஜனநாயகம்தான் பெண்ணுரிமைக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஜனநாயகம்தான் தலித்துகள், பழங்குடிகள் போன்றவர்கள் அமைப்பாவதற்கு இடம் கொடுக்கிறது. ஜனநாயகம்தான் சமூக நீதி கோட்பாடு மலர்வதற்கு வாய்ப்பை தருகிறது. ஜனநாயகம்தான் சகோதரத்துவத்தை அனுமதிக்கிறது. ஜனநாயகம்தான் சமத்துவத்தை சுட்டி காட்டுகிறது. இவையெல்லாம் பழைய சமூக ஒழுங்குக்கு எதிரானவை. ஆகவே இந்த மாற்றங்களுக்கு இடம் கொடுக்கிற ஒரே கருத்தியல் ஜனநாயகம் என்பது. எனவே வலதுசாரிகள் ஜனநாயகம் என்று மேடையிலே பேசுவார்களே தவிர அவர்களின் உண்மையான பகை ஜனநாயகம்தான். ஜனநாயகவாதிகள் அனைவருமே இந்திய மண்ணை பொறுத்தவரையில் இடதுசாரிகள் தான். ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்கள், ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள், ஜனநாயகத்தை போற்றி பாதுகாப்பவர்கள் வலதுசாரிகளின் பகைவர்கள். அருமை தோழர்களே, இந்துத்துவா என்கிற செயல் திட்டம் கோல்வாக்கரின் கனவு திட்டம். அது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கூடாது என்கிறது, வேண்டும் என்கிறது, சமத்துவம் கூடாது என்கிறது, சகோதரத்துவம் கூடாது என்கிறது. அப்போதுதான் அந்த பழைய சமூக கட்டமைப்பை அப்படியே
தக்க வைக்க முடியும், பாதுகாக்க முடியும். அதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை தேவைப்படுகிறது. இந்த பழைய சமூக கட்டமைப்பை இங்கே பாதுகாக்க வேண்டுமானால், அதை தக்க வைக்க வேண்டுமானால், அதை நீட்டிக்க வேண்டுமானால், இன்னும் பல ஆயிரம் தலைமுறைகளுக்கு அதையே நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் ஒரு முன் நிபந்தனை தேவைப்படுகிறது. அது என்ன என்றால், இந்தியாவில் உள்ள அரசுக்கு ஒரு அரச மதம் தேவை. இந்தியாவில் உள்ள அரசு ஒரு மதம் சார்ந்த அரசாக இருக்க வேண்டும். அரசு மதம் சார்ந்த அரசாக இருக்க வேண்டுமானால் அரசுக்கு ஒரு மதம் தேவைப்படுகிறது. இதுதான் இந்துத்துவா செயல் திட்டத்தின் அடிப்படையான கருத்தியல், உயிர் மூச்சு கொள்கை. இதுதான் கோல்வாக்கரின் கனவு திட்டம். இதை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவான இயக்கம்தான் RSS. குஜராத் மற்றும் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் வாழ்கிற சித் பவன் என்கிற பார்ப்பனர்கள் ஒன்று கூடி உருவாக்கிய அமைப்பின் பெயர்தான் RSS, ராஷ்டிரிய ஸ்வயசேவக் சங். அந்த ஒரு குறிப்பிட்ட பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு, 1925 உருவாக்கிய அமைப்பு RSS. அதே கொள்கையை பிரதிபலிப்பதற்காக உருவாக்கிய அமைப்புகள் தான் சங் பரிவார் அமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தல், இந்து முன்னணி, சனாதன் சன்சாத் போன்ற அமைப்புகள் எல்லாம் சங் பரிவார் அமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. RSSின் கொள்கை திட்டத்தை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு வெவ்வேறு தளங்களில் பணியாற்றுவதற்கென்று அவ்வப்போது உருவாகி வளர்ந்து நிற்கிற இயக்கங்கள் தான் இவை. வெவ்வேறு கொடிகளை கொண்டிருக்கும், வெவ்வேறு தலைமையை கொண்டிருக்கும், வெவ்வேறு அமைப்பு வடிவங்களை கொண்டிருக்கும். ஆனால் அவர்களின் அடிப்படை நோக்கம் கோல்வாக்கரின் கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான். கோல்வாக்கரின் கனவு திட்டம் பழைய சமூக கட்டமைப்பை, பாகுபாடு நிறைந்த சமூக கட்டமைப்பை, உயர்வு தாழ்வு என்கிற அடிப்படையில் நீடித்து நிலைத்திருக்கிற சமூக கட்டமைப்பை சீர்குலையாமல் பார்த்துக் கொள்வது. அதற்கு இந்த நாட்டின் பெயர் இந்து ராஷ்டிரா என்று மாற்றப்பட வேண்டும். இந்த அரசின் மதம் இந்து மதம் என்று அறிவிக்கப்பட வேண்டும். இதை நடைமுறைப்படுத்துவதற்கென்று அரசியல் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற RSSின் அரசியல் அணிதான் பொலிட்டிக்கல் விங் ஆஃப் தி RSS, பிஜேபி. அருமை தோழர்களே, அந்த பிஜேபி முன்வைக்கக்கூடிய இந்துத்துவா என்பது இந்து தர்மத்தோடு தொடர்புடையதல்ல. நாம் இந்துத்துவாவை கண்டிப்பது சாதாரண மக்களின் கடவுள் நம்பிக்கையை விமர்சிப்பதல்ல. இரண்டும் வேறு. இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருப்பதைப் போல, கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தரின் மீது அல்லது இயேசு பெருமானின் மீது நம்பிக்கை இருப்பதைப் போல, இந்துக்களுக்கு அவரவர் நம்புகிற தெய்வ நம்பிக்கை தனியே உண்டு. உருவ வழிபாட்டின் மீது நம்பிக்கை உண்டு. மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்களின் மீது நம்பிக்கை உண்டு. அவதாரங்களின் மீது நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்பது இந்து தர்மம் அல்லது இந்து இசம் அல்லது சைவம் அல்லது வைணவம், அது வேறு. அந்த உணர்வுகளை பயன்படுத்தி இந்து பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு பெயர்தான் இந்துத்துவா செயல் திட்டம். இது பொலிட்டிக்கல் அஜெண்டா. இந்துத்துவா என்பது பொலிட்டிக்கல் அஜெண்டா.
ஹிந்து பிலீஃப் என்கிற அந்த நம்பிக்கையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுகிற, சுரண்டுகிற ஒரு முயற்சி. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம்தான் பிஜேபி. ஆகவே அவர்கள் 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்களுடைய கனவு திட்டத்தை ஒவ்வொன்றாக படிப்படியாக நிறைவேற்றி கொண்டே வருகிறார்கள். அவர்களின் இறுதி இலக்கு என்பது வேறு. அது இந்த 10 ஆண்டு காலத்தில் நிகழவில்லை. இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள், மோடியாலும் அதை சொல்ல முடியாது. நாங்கள் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டு சென்றிருக்கிறோம் என்று இதுவரையில் எந்த இடத்திலும் மோடி ஆதாரங்களோடு பேசினாரா என்றால் கிடையாது. காங்கிரஸை நக்கலடிப்பதும், கம்யூனிஸ்டுகளை கடுமையாக விமர்சிப்பதும், தமிழ்நாட்டுக்கு வந்தால் திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் பழிப்பதும் தான் அவருடைய பேச்சின் சாராம்சமாக இருக்கிறது. இந்திய மக்களே, வாக்காளர் பொதுமக்களே, நீங்கள் எங்கள் கைகளில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீர்கள். 10 ஆண்டு காலம் நாங்கள் கோலோச்சினோம். இந்த 10 ஆண்டு காலத்தில் அறிவியல் தளத்தில் இப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். விவசாயம் இங்கே பெருகி இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. தொழில் வளம் பெருகி இருக்கிறது. தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பொதுத்துறைகள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறன் பெருகி இருக்கிறது. ரூபாயின் மதிப்பு உலக அரங்கில் உயர்ந்திருக்கிறது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். கல்வி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. வேலைவாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்றை பிரதமர் மோடியால் பேச முடியுமா, சொல்ல முடியுமா? அல்லது சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறோம் என்று பேச முடியுமா? அயல் நாட்டு வங்கிகளிலே போடப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து மீட்டு வந்து இந்த நாட்டின் குடிமக்களின் வங்கி கணக்குகளில் தலா ஒருவருக்கு 15 லட்சம் ரூபாய் கொடையாக அளிப்போம் என்று சொன்னாரே மோடி. 10 ஆண்டுகள் உருண்டோடி விட்டனவே. அயல் நாடுகளில் போடப்பட்டிருக்கிற கருப்பு பணங்களை பற்றி என்றைக்காவது அவர் வாய் திறந்து பேசியதுண்டா? இல்லை. மீட்டாரா? நமது வங்கி கணக்குகளிலே போட்டாரா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னாரே, வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? பொதுத்துறைகள் எல்லாம் தனியாருக்கு தாரை வாக்கப்பட்டிருக்கின்றன. வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து இளைஞர்கள் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. உலக அரங்கில் ரூபாயின் மதிப்பு சரிந்து கிடக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை, சமையல் எரிவாயு விலை எளிய மக்களோடு வெகு தூரம் தள்ளி கிடக்கிறது. தொட முடியாத தூரத்தில் கிடக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டா? தலித்துகளுக்கு, பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு உண்டா? ஆணவ கொலைகளை தடுத்திருக்கிறார்களா? சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றனவா? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அச்சமில்லாமல் வாழ முடிகிறதா? தோழர்களே, வாக்காளர் பொதுமக்களே, பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து பெருங்குடி மக்களே, பாரதிய ஜனதாவும் சங் பரிவார் அமைப்புகளும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு என்ன பங்களிப்பு செய்திருக்கிறார்கள்? ஜிஎஸ்டி வரி விதிப்பால் எந்த இந்துவும் பாதிக்கப்படவில்லையா? விலைவாசி உயர்வால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வால் இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் பாதிக்கப்படவில்லையா? இந்து சமூகத்தை சார்ந்த தொழிலாளர்கள் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இந்து சமூகத்தை சார்ந்த பெண்கள் இங்கே பாதுகாப்பாக வாழ்கிறார்களா?
தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். என்ன சாதித்திருக்கிறார்கள்? இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன, நாடு வளர்ச்சி அடையவில்லை. மோடியின் நண்பர்களான அதானியும் அம்பானியும் தான் உலக பணக்காரர்களின் வரிசையிலே முதல் 10 இடங்களில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அதானி அம்பானிக்கு பின்னால் இருந்தவர் பணக்காரர்களின் வரிசையில். அம்பானியையும் முந்திக்கொண்டு உலக பணக்காரர்களின் வரிசையில் 4வது இடத்திற்கு அதானி வந்திருக்கிறார். வேர்வை சிந்தி உழைத்தாரா? காடு கழனிகளில் பாடுபட்டாரா? எப்படி அவர் உலக பணக்காரர்களின் வரிசையிலே 4வது இடத்தை பிடிக்க முடிந்தது? எல்லாம் இங்கே கார்ப்பரேட் மயமாகி வருகிறது. அரசியல் மற்றும் பொருளாதார தளங்களில் அவர்களின் கோட்பாடு கார்ப்பரேட் மயமாதல். சமூக மற்றும் கலாச்சார தளங்களில் அவர்களின் கோட்பாடு சனாதனமயமாதல். இவை இரண்டையும் இணைத்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு இலக்குதான், செயல் திட்டம்தான், பிஜேபியின் அரசியல் செயல் திட்டம்தான் இந்துத்துவா என்பது. அதை சங்கத்துவா என்று சொன்னால்தான் சரியாக இருக்கும். சங்க அமைப்புகளின் கோட்பாடு என்பதனால் அதை சங்கத்துவா என்று சொல்லலாம். ஆகவே அருமை தோழர்களே, இப்படிப்பட்ட வலதுசாரிகளின், பிற்போக்கு சக்திகளின், மக்கள் விரோதிகளின், ஆதிக்க வெறியர்களின், சுரண்டல் பேர்வழிகளின், பகுத்தறிவுக்கு எதிரான, அறிவியலுக்கு எதிரான பழமைவாதிகளின் கைகளில் இந்திய ஆட்சி அதிகாரம் சிக்கி கிடக்கிறது. மீண்டும் அவர்கள் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்தால் இந்த நாட்டை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. இந்த 10 ஆண்டு கால ஆட்சி என்பது வெறும் ட்ரெய்லர் ஷோ என்கிறார் பிரதமர் மோடி. ஒரு திரைப்படம் 3 மணி நேரம் ஓடுகிறது என்றால் அதில் 1.5 நிமிடமோ 3 நிமிடமோ தான் ட்ரெய்லர் ஷோ காட்டுவார்கள். திரையரங்கிலே போய் அமர்ந்து பார்த்தால் 3 மணி நேரம் முழு நீள திரைப்படத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். ட்ரெய்லர் ஷோவிலே சண்டை காட்சி சில நொடிகள் வந்து போகும். ட்ரெய்லர் காட்சியிலே காதல் காட்சிகள் சில நொடிகள் வந்து போகும். ட்ரெய்லர் ஷோவிலே ஒவ்வொரு காட்சியிலும் ஓரிரு நொடிகள் வந்து போகும். திரைப்படத்தின் முழு திரைப்படத்தையும் பார்த்தால்தான் முழு சண்டை காட்சிகளையும் முழு காதல் காட்சிகளையும் பார்க்க முடியும், முழு பாடல் காட்சிகளையும் பார்க்க முடியும். அப்படி என்றால் மோடி என்ன சொல்ல வருகிறார்? ட்ரெய்லர் ஷோவிலேயே இந்த அவலம் என்றால் முழு காட்சியிலும் எவ்வளவு அவலத்தை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். 10 ஆண்டு கால ஆட்சியிலேயே இந்த கொடுமை என்றால் அவர்களின் முழுமையான அதிகாரம் கொண்ட ஆட்சி வந்தால் இந்த நாடு என்ன கதிக்கு ஆளாகும் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. ட்ரெய்லர் ஷோ என்று நம்மை மிரட்டுகிறார், அச்சுறுத்துகிறார். அருமை தோழர்களே, அவர்களின் கைகளில் சிக்கி இருக்கிற இந்த ஆட்சி அதிகாரத்தை மீட்டெடுத்தாக வேண்டும். ஜனநாயகத்தை மீட்டெடுத்தாக வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்திலிருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும். அதற்காக வெளியிடப்பட்டிருக்கிற கொள்கை அறிக்கை தான் இந்த மக்கள் சாசனம் என்பதை நீங்கள் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். வலதுசாரிகளின் ஆட்சியை தூக்கி எறிவோம். பாரதிய ஜனதா தலைமையிலான சங் பரிவார்களின் ஆட்சியை தூக்கி எறிவோம். மோடி, அமித்ஷா என்கிற முகமூடிகளின் பின்னால் இருக்கிற அதானி அம்பானிகளின் கொட்டத்தை தகர்த்தெறிவோம். அதற்கான ஒரு களம் தேர்தல் களம், அதற்கான யுத்தம் கருத்தியல் யுத்தம். இங்கே நடக்க போகிற யுத்தம் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான யுத்தம் இல்லை. இங்கே நடக்க போகிற யுத்தம் என்பது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையில் நடக்கிற யுத்தம் இல்லை. இங்கே நடக்க போகிற யுத்தம் என்பது மக்களுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையிலான யுத்தம்.
இது மக்கள் எதிர்கொள்ளவிருக்கிற யுத்தம், உழைக்கும் மக்கள் எதிர்கொள்ளவிருக்கிற யுத்தம். அந்த உழைக்கும் மக்களோடு நாம் இணைந்து கொள்கிறோம். இந்தியா கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், நாம் அனைவரும் மக்களின் பக்கம் நிற்கிறோம். இந்த யுத்தத்தில் மக்கள் வெல்வார்கள், ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். சனாதன சக்திகள், பிற்போக்கு சக்திகள், வலதுசாரி சக்திகள் வீழ்த்தப்படுவார்கள் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.